ஆஃப் த டாப் 10 கண்டஸ்டன்ஸ் வந்தாச்சு. அவங்களோட இத்தனை நாள் கேம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போது மிஸ்டர் விஜய் விஷால் அவர்களை பத்தி. சோசியல் மீடியால இப்போ அவரோட பேர் வந்து மிகவும் பிரபலமாக போய் கொண்டிருக்கிறது. அவர் ஃபர்ஸ்ட் வந்து நினைச்சதுன்னா நான் ஒரு என்டர்டைனர், நான் வந்து சூப்பர் என்டர்டைன் பண்ணுவேன் அப்படிதான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா வந்து போற போக்குல வந்து கவுண்டர் போர்ட்ல என்டர்டைன்மெண்ட் அப்படி அவர் நினைச்சிருந்தாருன்னா அது நிஜமாவே எந்த இடத்துலயுமே நான் என்டர்டைனே ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி வந்து ஆனந்தி அவர்கள் இந்த லவ் அப்படிங்கிற கான்செப்ட் ஆரம்பிக்கும் போதே வந்து சொன்னாங்க, ஒரு பையனுக்காக 2 பொண்ணுங்க வந்து சண்டை போடுற மாதிரி இது போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பெண்களுக்குமே இவரோட வார்த்தைகள் தான் வந்து ஃபீலிங்ஸா வந்து கன்வே ஆச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி முதல்லயே இவர் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாரா, இப்போ வந்து தர்ஷிகா கிட்ட வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ஒன்று சொல்லி ஒரு ஸ்டாப் பண்ணாரு. ஆனால் நேத்திக்கு அதாவது அன்ஷிதா வெளில போகும்போது அசினு பேசிக்கிட்டே இருந்தாரு. இஃப் யூ ஹேட் சம்திங் ஆன் ஹர் அப்பயே இவங்களை வந்து அவர் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. இதுதான் அவரோட கேம் பிளான் அப்படின்னா அது நல்லா இல்லை. அண்ட் அவர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேசுறதும், சப்போர்ட் பண்ணாதவங்க அப்படின்னா இன்னொரு மாதிரி பேசுறதும் அப்படிங்கறத அவர் வச்சிட்டு இருக்காரு. நிறைய நாட்கள் அருண் பின்னாடியே இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. இதுக்கப்புறம் அவர் டிக்கெட் டு ஃபினாலே எப்படி வின் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்து இருந்தான்னு பார்க்கணும்.